ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ஷாஷா ஒரு பக்கம் தப்பிச்சு மறுபடியும் ஊருக்குள்ள போய் சேர்றா. அந்த மக்கள்லாம் பார்த்துட்டு, நல்ல வேலைம்மா நீ தப்பிச்சு வந்துட்ட, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பாவம்லாம் எங்களை தானே சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஷாஷா பாக்குறா, இங்க இருந்து நிறைய கிராம மக்கள் கிளம்பி போயிருக்காங்க. அந்த மக்கள் எல்லாம் அவங்க ஜோம்பி பண்றாங்கன்னு சொல்ல, எனது ஜோம்பியான்னு ஊர் பெரியவர் பாக்குறாரு. இது பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, இதுக்கு முன்னாடி போன தலைவர் இருந்தார்ல, அவரும் இதே மாதிரி பைத்தியம் புடிச்சு நிறைய பேரை ஜோம்பியா மாத்தினாரு. அவங்க உடம்பு கடைசியில அழுகியே போயிடுச்சுன்னு சொல்ல, ஷாஷாக்கு பயமா இருக்கு. அவ கைய வேற அந்த பூச்சி கடிச்சிருச்சுல்ல, அதனால பயந்துட்டு யார்கிட்டயும் சொல்லாம இதை அமைதியா வச்சிட்டு இருக்கா. மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும், ஏதாவது வழி இருக்கான்னு ஷாஷா கேக்குறா, அந்த மனுஷங்களை எல்லாம் சரி பண்ணணும்னு. அப்ப இந்த ஊர் பெரியவரு, இங்க ஒரு லைப்ரரி இருக்குமா, அந்த லைப்ரரிக்கு போய் பார்க்கலாமான்னு கேட்க, இந்த லைப்ரரி பத்தி ஆல்ரெடி மூச்சிங் சொல்லிருக்கான். அது பேரை பத்தி யோசிச்சுட்டே ஷாஷா உள்ள வந்துடுறா. திடீர்னு பார்த்தா உள்ள இருந்து ஒருத்தர் வராரு. யாரை கேட்டு உள்ள வந்தீங்கன்னு எல்லாரும் பயந்துடுறாங்க. ஊர் பெரியவர் மட்டும், யான் பெரியவரே இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா அந்த யான் பெரியவர் ரொம்ப வருஷமா இறந்து போயிட்டாருன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்களாம். உசுரோடையா இருக்கீங்கன்னு இவர் கேட்க, உடனே யான் பெரியவர் பார்த்துட்டு, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறேன், பார்த்ததும் உயிரோட இருக்கியான்னு கேக்குற, அறிவில்லைன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. மூச்சிங் இருக்கார்ல, அவர் இந்த லைப்ரரி பத்தி என்கிட்ட சொன்னாரு. இப்ப நான் நேரா இங்க வந்தேன் அப்படின்னு ஷாஷா சொல்ல, மூச்சிங் இங்க இருந்து போனவன நீங்க தான் காப்பாத்துனீங்களா? மூச்சிங்க ரொம்ப அடி அடின்னு அடிச்சு கொல்ற மாதிரி போயிட்டாங்க. அப்புறம் அவன் இங்கதான் தப்பிச்சு ஓடி வந்துட்டான். ஃபர்ஸ்ட் நான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி தான் இங்க இருந்து அனுப்பி விட்டேன். என்னையே இங்க விட்டுருக்காங்கன்னா இங்க நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு. ஹிஸ்டரிய மாத்த சொல்லி இப்ப வந்திருக்க புது டீமன் லீடர் எங்க என்ன விட்டாரு. ஆனா அதெல்லாம் நான் பண்ண முடியாதுன்னு சொன்னதால என்னை இந்த இடத்தோடய கட்டி போட்டு வச்சுட்டாரு. நீங்க சொல்றது எனக்கு புரியுது, எல்லாத்தையும் வந்து ஜோம்பியா மாத்திட்டு இருக்காங்கன்னு. ஆனா அதுக்கு சில மருந்தெல்லாம் இருக்கு. அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர, அதை எப்படி கம்ப்ளீட்டா சரி பண்றதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, முதல்ல கண்ட்ரோல் பண்ற மருந்து தேடலாம் அப்படின்னு ஷாஷால இருந்து எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு மஷ்ரூம் ஒண்ணு இருக்கு. அந்த மஷ்ரூம் வச்சுதான் அந்த ஜோம்பியா மாத்துறதுக்கான மருந்தையே செய்ய முடியுமா. அதை வச்சுதான் அதை கவுண்டரும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, அந்த மஷ்ரூமை தேடி வாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த யான் பெரியவர் சொல்லியிருக்காரு. ஷாஷா, யூச்சி 2 பேரும் தொப்பியோட போயிருக்காங்க. அங்க நிறைய ஆளுங்க மஷ்ரூம் பறிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு சிக்னல் ஒண்ணு கிடைக்குது. இங்க இருக்கிற எல்லாரும் சண்டைக்கு ரெடி ஆகலாம், வாங்க போலான்னு மஷ்ரூம் பறிக்கிறதை விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஷாஷா பாக்குறா, எனக்கு தெரிஞ்சு மூச்சிங் தான் படையோட வந்திருக்கான் போல. அவன் தான் சண்டை போட போறான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அது எக்ஸாக்டா அதான் நடந்திருக்கு. நம்ம மூச்சிங் அவன் படைகளோட வந்துட்டு இருக்க ஆப்போசிட்ல தளபதி இருக்கான். எவன்டா அது, என்ன மீறி உள்ள வர முடியுமா? ஏண்டா மூச்சிங், இங்க எதோ அடிச்சு துரத்தி விட்டோம், குத்துயிரும் கொலையுருமா ஒண்ண மறுபடியும் திரும்பி வந்திருக்க. உனக்கு போன தடவை நீ சத்துட்டான்னு நினைச்சிட்டு உனக்கு நாங்க கல்லறை கட்டிட்டோங்கிறதால இந்த தடவை அந்த கல்லறையவே யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டு இருக்கான். முதல் தடவை யார் என் கூட சண்டை போட வர போறதுன்னு தளபதி கேட்க, அவன் ரொம்ப ஃபேமஸ் ஆன ஆளாம், என்ன ஆனாலும் சாக மாட்டாங்கிற மாதிரி. அங்க பக்கத்துல நிக்கிற குவான பார்த்து நீ போய் சண்டை போடுன்னு மூச்சிங் சொல்லிக்கிட்டு இருக்கான். நானா நானா அதெல்லாம் சரிப்பட்டு வராது, எனக்கு அந்த அளவுக்கு திறமை பத்தாது தலைவரே அப்படின்னு குவானோட, இங்க பாரு, இத்தனை வருஷமா அடிமையா இருக்கிற அப்படின்னு யாருக்கும் தெரியாம உன்னோட உண்மையெல்லாம் மறைச்சு வச்சுட்டு வாழ்ந்துட்ட. இப்ப நீ மறுபடியும் ஒரு பேங்கோட திருப்பி வரணும் அப்படின்னா இந்த சண்டையில நீ ஜெயிக்கணும், முன்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு மூச்சிங்க அனுப்பி விடுறான். வேற வழியே இல்ல இப்ப, அதுவும் உண்மைதான் அப்படிங்கறதால குவான் சண்டை போட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் முதலடியிலே பொத்துன்னு விழுந்துட்டு இருக்கான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இதை விட்டா நம்ம மறுபடியும் பேர் வாங்குறதுக்கு வேற வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு குவான் சண்டை போட்டு அந்த தளபதியே ஜெயிச்சிடுறான். அதே இடத்துலயே கொண்டு போட்டுடுறான். நீங்க சிரிக்க ஆரம்பிக்க குவான் கால்ல விழுது, என்ன மறுபடியும் மீட்டு கொடுத்ததுக்கு எனக்கே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு அதை விட பெரிய தேங்க்ஸ். இப்போ இனிமே நீங்க என்ன சொன்னாலும் உங்க பேச்சை நான் ஃபாலோ பண்ணி வருவேன்னு கால்ல விழுந்து கும்பிட, சுத்தி நிக்கிற அத்தனை பேரும் நீங்கோட கால்ல விழுந்து கும்பிடுறாங்க. உள்ள போலாம் வாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரையும் கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க சரி ஓகே, இந்த மருந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஏதாவது ஒரு ஜோம்பிய புடிச்சு கூட்டு வருவோம், ஒர்க் ஆகுதான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு யூச்சி அங்க இருந்து கிளம்புறான். இல்ல வேணாம், முதல்ல என்கிட்டயே செக் பண்ணி பாக்கலான்னு ஷாஷா கைய காட்டுறா. யூச்சிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. ஷாஷா, என்னது இது, எப்போ உனக்கு அடிபட்டுச்சு, என்கிட்ட ஏன் சொல்லலன்னு கேட்க, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சீனியர், முதல்ல நான் அதுக்கு மருந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறா. இங்க அந்த சீனியர் பையன் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கான். லீட் டாக்டர் பாக்குறாரு. என்னடா உனக்கு அவ்வளவு ஒரு சோகம்? ஷாஷா மூச்சிங்க பாக்குறதுக்கு போயிருக்கா, அந்த தெரியுமா எனக்கும் சொல்ல, உங்களுக்கும் தெரியுமா? அவ எப்ப திரும்பி வருவான்னு தெரியல, 1 மாசம் இருக்கட்டா ஆயிருக்காது அவ போய் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவ திரும்பி வருவாளான்னு பாரு. இந்த பையனும் அந்த அளவுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு லீ மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க போற வழியில இருக்கிற அத்தனை பேரையும் அடிச்சு கொன்னு போட்டுட்டு அவங்க படையோட அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கான். அதுக்கும் அடுத்து பார்த்தா ராஜகுரு உட்கார்ந்துட்டு இருக்கான். உட்காந்து மியூசிக் வாசிக்க, அந்த மியூசிக்கு ஏத்த மாதிரி அதான் ட்ரிகர் போல அங்க இருக்கிற ஜோம்பிஸ் எல்லாம் கிளம்பி வருது. ஜோம்பிஸ நமக்கு எதிரா யூஸ் பண்ண போறாங்களா அப்படின்னு நீங்க இப்பதான் ஷாக் ஆயிட்டு இருக்கான். கையில இருக்கிற பவர் எடுத்து அந்த ஜோம்பிஸ் எல்லாம் ஒரே அடியில அடிச்சிடுறான். மயங்கி விழுந்துடுறாங்க. ஷாங்கோன் அப்படின்னு ஒருத்தனை கூட சொல்லிட்டு,
இவன் தான் மூச்சிங் கூட இருந்தான்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டாங்கல்ல, அவன் அங்க வரான். எதுக்குடா இங்க வரீங்க? ஒழுங்கா இங்கேருந்து ஓடி போயிடுங்க. இல்லன்னா நாங்க மனுஷங்களே யூஸ் பண்ண தேவையில்ல. இந்த ஜோம்பிஸ விட்டு உங்கள அடிச்சுருவோம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான். அறிவு கெட்டவனே! நம்ம மனுஷங்கள தான்டா கூட்டு போய் நீங்க ஜோம்பியா மாத்திருக்கீங்க. அறிவு இல்லையா? அப்படின்னு குவான் வேற கேட்டுட்டு இருக்கான். இங்க மறுபடியும் ராஜகுரு மியூசிக் வாசிக்க ஆரம்பிக்க, நம்ம மூச்சிங் அடிச்சு கொன்ன எல்லா ஜோம்பியும் மறுபடியும் எந்திரிச்சு வருது. மூச்சிங் பாக்குறான். அதோட கழுத்த டார்கெட் பண்ணி வெட்டுங்க. அப்ப மட்டும் தான் அத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை ரொம்ப சீரியஸா போயிட்டே இருக்கு. இவன் மியூசிக் வாசிக்க வாசிக்க தான் இன்னும் பிரச்சனை பெருசாகுதுன்னு, நேரா எந்த இடத்துல ராஜகுரு இருக்கானோ அந்த இடத்துக்கு மூச்சிங் போயிடுறான். ஆனா மூச்சிங்க காப்பாத்துறதுக்கு அந்த ஷாங்குன்னு ஒரு பையன் இருந்தான்ல, அவன் வந்துடுறான். ராஜகுரு பாக்குறான். அப்பவே தெரியும்டா நீ அவன் கூட சேர்ந்துட்டு எங்களுக்கு துரோகம் பண்ருக்கன்ட்டு. ஆனா என்ன பண்ண முடியும்? நீ ஒரு ஆள் அவங்க பக்கத்து போயிட்டா எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இப்ப பாரு அப்படின்னு ஜோம்பிஸ மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு இருக்கான். ஜோம்பிஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்ம மூச்சிங் அத்தனை பேரையும் அடிச்சிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு விஷம் ஆக்டிவேட் ஆயிடுது. இத பாத்துட்டு இந்த ராஜகுரு, "ஓ அப்படியா? உனக்குள்ள இன்னும் விஷம் சரியா போகலையா? கடவுள் இன்னைக்கு என் கூட தான் இருக்காருன்னு" ஏதோ கையில வச்சிட்டு இருக்க பெல்ல ஆட்ட, ஷிங் இருக்கால, அவளும் கொஞ்சம் கொஞ்சமா ஜோம்பியா மாறிட்டு இருக்கா போல. அவ நேரா உள்ள வந்துட்டு இருக்கா. ஷிங்குன்னு அவள பார்த்து பல்ல காட்டிக்கிட்டே முன்னாடி குவான் போறான். அவன் நெஞ்சிலேயே கத்தியால குத்திடுறா. இங்க குவான் கிட்ட நெறைய பேர் வந்துடுறாங்க. ஆனா மத்த ஒட்டுமொத்த ஜோம்பி கூட்டமும் நம்ம மூச்சிங்க சுத்து போட்டுருது. அத்தனை பேரும் அவன கொல்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஏதோ மஞ்ச கலர்ல பொடி வந்து அந்த எல்லா ஜோம்பிஸ் மேலயும் விழுது. ஜோம்பிஸால அத தாங்க முடியல. எல்லாரும் கீழ விழுந்துருதுங்க அந்த ஜோம்பிஸ் எல்லாம். ஜோம்பி கூட்டத்துக்கு நடுவுல இருந்து நம்ம நிங்கோ எந்திச்சு வந்துடுறான். நிங்கு நிமிர்ந்து பார்க்கறான். அந்த மஞ்ச பொடிய போட்டது வேற யாரும் இல்ல, ஷாஷா தான். உனக்கு ஒண்ணும் இல்லலன்னு சொல்லிட்டு ஷாஷா பக்கத்துல வந்துட்டு இருக்கா. ராஜகுரு பாத்துடுறான். எவன்டா அது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்மள அடிக்கிறதுக்கு போக, ஷாஷாவ அடிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போற நீங்க தளபதிய ராஜகுருவ 2 குத்து குத்திடுறான். அதே மாதிரி ஹ்வாலேடி ஒரு தீர்ப்பால அவளும் ஷாஷா கிட்ட சண்டை போட வரா. ஷாஷா தொடர்ந்து போலான்னு பாக்குறதுக்குள்ள ராஜகுரு கூட்டிட்டு அந்த லேடி ஓடி போயிடுறா. ஆனா நீங்கக்கு ரொம்ப உடம்பு முடியலங்கிறதால ஷாஷாவால அதுக்கும் மேல போக முடியல. நீங்க உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டு அங்கே நின்னுடுறா. நீங்க மயங்கி அவ மேலேயே விழுந்துட்டான். நீங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது ஷாஷா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சிட்டு இருக்காங்க. உனக்கு ஓகேவா? சாம்பிராணி 4 மணி நேரமா ஓடிட்டு இருக்கு. இப்ப நீ ஓகே தானே அப்படின்னு ஷாஷா கேக்குறா. நீ மறுபடியும் பக்கத்துல வந்துட்டியான்னு சொல்லிட்டு நீங்க அவளோட கைய பிடிச்சுக்கிறான். ஆமா வந்துட்டேன். டாக்டர் இருக்கார்ல, அவர்தான் அந்த மருந்த உனக்காக செஞ்சு கொடுத்தாருன்னு நீங்க எந்திரிக்க ஆரம்பிக்கிறான். இரு இரு நான் உனக்கு ட்ரெஸ் பண்றேன்னு பண்ணிட்டு ரொம்ப அழகா இருக்க. பெயிண்டிங்ல இருந்து வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்கா. நீங்க பாக்குறான். நான் சாகுற நிலைமையில இருக்கேன்னு டாக்டர் உன்கிட்ட சொல்லிட்டாரு. சோ என்ன பார்த்து பாவப்படுறதுக்காக இங்க வந்தியான்னு கேட்க, சாவறதுல பாவப்படுறதுக்கு அப்படி என்ன இருக்கு? எல்லாருமே பொறப்பாங்க, சாவாங்க. சில பேர் முன்னாடி சாவாங்க, சில பேர் லேட்டா சாவாங்க. என் அத்தை இறந்து போனத நான் பார்த்தேன். அவங்க இறந்து போறதுக்கு நாள் வரைய என் கூட ஹாப்பியா இருந்தாங்க. அவங்கள பார்த்து பாவப்படணும்னு எனக்கு தோணுனதே கிடையாதுன்னு சொல்ல, அப்போ நீ எதுக்காக என்ன பார்க்க வந்தேன்னு நீங்க கேக்குறான். உன் ஆசைய ஃபுல்ஃபில் பண்றதுக்கு, உன் கூட சேர்ந்து பழி வாங்குறதுக்கு ட்ரை பண்றேன். ஒருவேளை உன்னை காப்பாத்த முடியாம போயிடுச்சுன்னா, உனக்கு பதிலா நான் பழி வாங்குவேன். பழி வாங்கி முடிச்சிட்டு யூச்சியோட மறுபடியும் திரும்ப போயிடுவேன்னு சொல்ல, நீங்க வேகமா அவள கட்டி பிடிச்சுக்கிறான். ஷாஷா என்னை விட்டு போகாத போகாதுன்னு. சரி சரி போலப்பா கைய விடுன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு இருக்கா. ஷாஷாவோட கையில இந்த நரம்பு போயிட்டு இருக்கு. அத நீங்க பாத்துடுறான். என்ன அறிவு கட்டத்தன வேலை பண்ணி வச்சிட்டு இருக்க? எப்படி அதுங்க கிட்ட மாட்டின? இது நேரா மூளைய தாக்கும்னு தெரியாதான்னு சொல்லிட்டு நீங்க கத்த ஆரம்பிக்க ஷாஷாவே கொஞ்சம் பயந்து போயிடுறா. சாரி சாஷா நான் கத்திருக்க கூடாது. இருந்தாலும் உன்னை விட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள இந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு வந்துட்டேன்னு சொல்ல, எனக்கு ஒரு ஜோசியர் சொன்னாரு 100 வயசு வரைய நான் வாழுவேனான்னு ஷாஷா சொல்றா. ஜோசியத்துல எனக்கு நம்பிக்கை இல்ல. உன்னை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் இந்த ஷிங்கு பொண்ணு இருக்கால, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க. அவளுக்கு குவானும் கூடவே இருந்துட்டு இருக்கான். ஷுங்குன் இருக்கான்ல, அவன் தான் ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்கான். பாத்து பாத்து வலிக்க போகுதுன்னு சொல்ல, யோ அக்குபஞ்சர்லாம் குத்தி தான் ட்ரீட்மெண்ட் குடுக்கணும். கொஞ்ச நேரம் வாய மூடிட்டுன்னு ஷுங்குன்னும் திட்டிட்டு இருக்கான். அதுக்குள்ள இந்த ஷிங்கே ஏஞ்சிடுறா. அவ்வளவே எந்திரிச்சு அவ கையில குத்திக்கிறா. கெட்ட ரத்தம்லாம் வெளியே வந்துருச்சு. உங்க 2 பேர் டார்ச்சர் தாங்க முடியல. நான் மட்டும் சோம்பியா இருந்திருந்தேன். 2 பேர் கழுத்தையும் கடிச்சிருப்பேன்டான்னு சொல்லிட்டு சீக்கிரமா நான் போய் ஷாஷாவ பாக்கணும். இங்கிருந்து கிளம்பி போறேன்னு போயிட்டு இருக்கா. அங்க பார்த்தா கரெக்ட்டா ஷாஷாவோட ரூம்குள்ள இருந்து நீங்க இருக்கான்ல அவன துரத்தி விடுறா. வெளிய போடான்னு. யூச்சி நிக்கிறான். எதுக்கு? என் ஜூனியர் கூட சண்டை போட்டியா? உன்னை ஏன் துரத்தி விடுறான்னு கேட்க, உன்னை பக்கத்துல இருந்துட்டு குவான் சொல்றான். அவங்க 2 பேரும் பயங்கரமா லவ் பண்றாங்க. அதனால தான் நைட் ஃபுல்லா இவ்ளோ நேரம் ஒரே ரூம்ல இருந்தாங்கன்னு சொல்ல, யூச்சிக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. நீங்க பாக்குறான். அவ பாடியில விஷம் ஏறிட்டு இருந்தது. எவ்வளவு தூரம் ஏறிக்குன்னு செக் பண்ணலாம்னு பக்கத்துல போனேன். என்ன துரத்தி விட்டுட்டான்னு சொல்லிட்டு இருக்க. யூச்சி ஓவரா பண்ணிட்டு இருக்காத. நீ ஒண்ணும் மூலிகையை தேடுறதுக்கு வர வேண்டாம். நான் கிளம்பி போய் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யூச்சி மட்டும் அங்க இருந்து கிளம்பி போறான். ஏதோ ஒரு மூலிகையை தேடி கண்டுபிடிக்கணுமா, அப்பதான் அதெல்லாம் சரி பண்ண முடியும்னு. இப்ப இந்த டீமன் தலைவன் இருக்கான்ல, அவன் ஏதோ ரூம் வாசல் கிட்ட போய் நின்னு பேசுறான். இவனுக்கும் மேல இன்னொரு சீனியர் இருப்பாங்க போல.
சீனியர் இந்த நிலைமை எனக்கே வந்துச்சுன்னா ஷுங்குன்னு இருக்கான்ல எனக்கு துரோகம் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம என் ராஜகுருக்கு அடிபட்டுருச்சு. வாலேடி அவனை காப்பாத்திட்டு கிளம்பி வந்துட்டா. இல்லனா கண்டிப்பா நம்ம தான் ஜெயிச்சிருப்போம்னு சொல்ல என்ன முட்டாள்தனம். இவ்ளோ தூரம் கட்டிச்சு மறுபடியும் அவன் வந்துட்டான். அந்த மூச்சிங்க சும்மாவே விட்றாதன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். இங்க ஷுங்கூன் கிட்ட அவனோட டீம் ஆளுங்கெல்லாம் இருந்துட்டு நீ துரோகம் பண்ணிட்ட. உன்ன மாரி ஒரு கேவலமான ஆள பார்த்ததே இல்லன்னு கண்டபடி கத்திட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நீங்க உள்ள போயிட்டு இருக்கான். இவன் கண்ணு கோணலா இருக்கு. இவன கொன்றுங்க. இவன் வாய் அசிங்கமா இருக்கு. இவன கொன்றுங்க. பல்லு அழுக்கா இருக்கு. இவன கொன்னுடுங்கன்னு அங்க இருக்கிற எல்லாரையும் கொல்ல சொல்லிட்டு இருக்கான். குவான் உள்ள வரான். இவங்கெல்லாம் நம்ம கூட இருந்தா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கண்டிப்பா அவங்கெல்லாம் வீரமான ஆளுங்க தானேன்னு சொல்ல, உடனே நீங்க சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஆளுங்களே நம்ம கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சண்டை வரதுக்கு முன்னாடியே ஒரு கதவ தொறந்து வச்சுட்டேன். அதுல நெறைய பேர் ஓடி வந்துட்டாங்க. அவங்க எல்லாரையும் நம்ம படைகள்ல நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு. ஆனா இவனுங்க அப்பயும் ஓடாம நின்னு நம்மள எதிர்த்து சண்டை போட்டுருக்கானுங்க. இவனுங்க எல்லாமே டீமன் தலைவருக்கு பயங்கர அடிமையா இருக்கானுங்க. இவங்கள நம்ம விட்டு வச்சோம்னா நமக்கு தான் என்னைக்கும் ஆபத்துன்னு சொல்ல, ஓ இந்த பாயிண்ட்ல நான் யோசிக்காம விட்டேன். சாரி அப்படின்னு சொல்லிட்டு குவானே சொல்ல ஆரம்பிக்கிறான். உடனே நீங்க அவங்க கூட சேர்ந்துட்டு நம்ம டீமுக்காக வேலை செய்ய நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. உனக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ்ன்னு சொல்ல, நீங்க இங்கிருந்து போனதுக்கு அப்புறமா அந்த டீமன் தலைவனோட அட்டூழியம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. எப்போ நீங்க வருவீங்கன்னு பாத்துட்டு இருந்தேன். அதனால தான் நீங்க வந்ததும் உங்க கூட ஓடி வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய தப்பான வேலைகள் எல்லாம் டீமன் தலைவன் பண்ணிட்டு இருக்கான். உங்க உடம்புல இருக்கிற பாய்சன் எதுன்னு கண்டுபிடிக்க கூட நான் ட்ரை பண்ணேன். ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல, யான் பெரியவர் இருக்கார்ல அவர கண்டுபிடிச்சுட்டான் யூச்சி. வாங்க போலான்னு எல்லாரையும் கூட்டு போறாங்க. நீங்க, ஷாஷா, யூச்சி 3 பேரும் யான் பெரியவர் கிட்ட மருந்து சொல்லுங்கன்னு கேட்க, மருந்து இருக்கு. ஆனா எனக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் சொல்ல முடியாதுன்னு நக்கலா பேசிட்டு இருக்காரு. நீங்க பாக்குறான். நீங்க தான் என்ன காப்பாத்தி ட்ரீட்மெண்ட் குடுத்து இங்க இருந்து அனுப்பி விட்டீங்கன்னு மட்டும் அந்த ஆளுக்கு டீமன் தலைவனுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? நான் போய் சொல்லிட்டு வரவான்னு கேக்குறான். ஏய் கண்டபடி எதையும் போய் சொல்லி வச்சிராதப்பா. ஒரு மூலிகை இருக்கு. அந்த மூலிகை எங்க கிடைக்கும்னு யாருக்கும் தெரியாது. சோ அதனால தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அந்த மூலிகையோட ஒரு ஓவியத்த காட்டுனதுமே ஷாஷா பாக்குறா. நீங்கோட அம்மா இருக்காங்கல்ல. நீங்கோட அம்மான்னு இப்ப வரை அவங்களுக்கு தெரியாது. ஒரு லேடி பார்த்தேன். அவங்க அன்னைக்கு என்ன கூட்டு வரும்போது பறிச்சுட்டு வந்தாங்க. அந்த தோட்டம் எங்கன்னு எனக்கு தெரியும். அங்க போலாமா அப்படின்னு கிளம்ப ஆரம்பிக்கிறா. வா போலான்னு யூச்சியும் கிளம்ப, நீங்க அவ கைய பிடிச்சு நிறுத்துறான். இங்க பாரு நீ ஒண்ணும் யூச்சி கூட போ வேண்டாம். உனக்கு நான் மருந்து ரெடி பண்ணிருக்கேன். அதுவும் இல்லாம நான் யூச்சி கூட தனியா பேச விரும்புறேன் அப்படின்னு சொல்லிடுறான். யூச்சிய தனியா கூட்டு போயிட்டு நிங்க கேட்டுட்டு இருக்கான். இப்ப என்ன உனக்கு ஜேடு சன்ஃபிளவர் வேணும். அதுக்காக தான் இங்க வந்திருக்க. அதுக்காக கெட்டவங்க கூட அதாவது உங்க எதிரிங்க கூட கூட்டு போட கூட ரெடி ஆயிட்டியான்னு கேட்க, ஷாஷா உள்ள வரா. என்ன கூட்டு? உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தானே நாங்க வந்திருக்கோம். ஓவரா பண்ணாதன்னு. ஏன் உன் சீனியர் கிட்ட நான் தனியா பேசக்கூடாதான்னு நீங்க கேட்க, என் சீனியர நான் தான் இங்க கூட்டு வந்தேன். சோ அவர பாத்துக்க வேண்டிய வேலை என்னோடதுன்னு சொல்ல, யூச்சி பாத்துட்டு இருக்கான். என் ஜூனியர பாத்துக்க வேண்டிய முதல் கடமை என்னோடது. நான் ஆல்ரெடி அத ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப மிஸ் பண்ணிட்டேன். இதுக்கும் மேல அத நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்பாவி மக்கள ரொம்ப மோசமான நிலைமையில ட்ரீட் பண்றத பாத்துட்டு எங்க இனம் சும்மா இருக்காது. அதுக்காகவும் நாங்க சண்டை போடுவோம்னு சொல்ல, அப்போ சன்ஃபிளவர்க்காக நீ வரலையான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் நக்கலா கேட்டுட்டு இருக்கான். ஷாஷா பாக்குறா. நீங்க ஒரு நிமிஷம் என் கூட வாயேன். மருந்து நீ எங்க வச்சேன்னு தெரியல. எனக்கு தேடி குடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டு வந்துட்டு இருக்கா. எதுக்கு இப்ப என்ன இழுத்துட்டு வந்த? உன் சீனியர் கிட்ட நான் பேசக்கூடாதான்னு கேட்க, என் சீனியர் ரொம்ப நேர்மையான ஆளு. நீ என்ன கேள்வி கேட்டாலும் உனக்கு தான் அதுல ஆப்பு இருக்குமே தவிர அவர் பதில ரெடியா வச்சிருப்பாரு. தேவையில்லாம பேசாதன்னு சொல்ல, சரி ஓகே நான் ஜேடு சன்ஃபிளவர் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அதை உனக்கு எடுத்து கொடுத்துடுறேன். இந்த கேவலமான இடத்துல இருந்து நேர்மையான உன் சீனியரும் நீயும் கிளம்பிடுங்கன்னு சொல்ல, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஷாஷா அங்க இருந்து கோச்சிட்டு போறா. லிங்கு பறந்து பக்கத்துல வரான். ஷாஷா நான் சொல்றது கேளு. நீங்க எந்த போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். போகதான் போறேன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிருக்கா. ஷாஷாவோட கைய புடிச்சிட்டு விட மாட்டேன்னு நீங்க சொல்ல, ஷாஷா அவனோட கைய புடிச்சு கடிச்சு வச்சிடுறா. திடீர்னு அப்பன்னு பார்த்து குவான் வரான். இங்க என்னடா நடக்குது? கடி வைத்தியம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் ராஜகுருட்ட வாலேடி சொல்லிட்டு இருக்கா. ஷாஷா யாருங்கிறத கடைசியா அவ வால் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். முன்னாடியே அவ அத்தை யாருன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே கொன்னு போட்டிருப்பேன். நம்மள எத்தனை பேர் அவங்க கொன்னு குவிச்சிருக்காங்கன்னு சொல்ல நமக்கு சான்ஸ் கிடைக்காமலா போகும்னு ராஜகுரு பேசிட்டு இருக்கான். இங்க ஷாஷா கிட்ட ஷிங்கோ உட்காந்து பேசிட்டு இருக்கா. உங்க மேல பயங்கரமா பாசம் வச்சிருக்காரு போல நீங்கன்னு சொல்ல, அவர் கூட எங்க வீட்டுக்கு வந்தப்போ நாங்க நல்லாதான் கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னு ஷாஷா சொல்றா. நீங்க அந்த பக்கமா வரான். அவன் உள்ள போகாம வெளியேந்து ஓட்டி கேட்டுட்டு குவான மட்டும் அமுச்சு விடுறான். குவான் உள்ள போயிட்டு சும்மா சொல்லக்கூடாது. நீங்க உங்க மேல வச்சிருக்கிறது பெரிய பாசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லையே யூச்சி இருக்காரு. இவளுக்காக மருந்து கூட தேடி போயிருக்காரு. அவர் பாசம் மட்டும் சும்மாவா என்னன்னு சொல்லிட்டு ஷிங்கு புரியாம பேசிட்டு இருக்கா. இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது. ஆனா நம்ம மேடமே சும்மா சொல்லக்கூடாது. ஷாஷா மேடம் எவ்வளவு பாசம் இருந்தா இத்தனை 1000 கிலோமீட்டர் தள்ளி வந்து காப்பாத்துறதுக்கு வந்திருப்பாங்க. அப்போ அந்த காதல்ங்கிறது தெய்வீகமானது தானேன்னு சொல்ல, உடனே வெளியே நின்று பல்ல காட்டி நீங்க சிரிச்சிட்டு இருக்கான். ஷாஷா பாக்குறா. டாபிக்க மாத்தி விட்றா. காதல் கீதல்னு கொஞ்சம் ஓவரா போகாதீங்க. உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேர்லாம் கேட்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா அந்த பக்கமா ஒரு பையன் வந்துடுறான். நீங்க பாத்துட்டு இருக்கான்.
இங்க பாருங்க ஷாஷாவோட அத்தை யாருன்னு தெரிஞ்சு போச்சுங்கிறதால ஷாஷாவை அடிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றான். நீங்க உடனே கொஞ்சமா ஷாக் ஆயிடுறான். அத்தோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.